ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து கிஃப்ட் ஃப்ரம் காட்ல வந்து லெசன் 5ல பார்ட் 3 கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் ஃப்ரெண்ட். கிருஷ்ணர் தான் ஒரு உன்னதமான நண்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. கீர்த்தனை பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயா Jaya Guru Deva, Guru Deva, Guru Deva, Jaya Guru Deva. Jaya Prabhupada, 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 Jaya Prabhupada. Namah Vishnu Padaya Vishnu Krishaya Bhutale Srimade Bhakti Vedanta Swami Nityanamine. Namaste Gauravani Deve Gauravani Pracharine Nirvishesha Jonyavadi Jaya Vishwanarine Jaya. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Advaita Gadadhara Shivadani Gaurava Govinda. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivadani Gaurava Govinda. கிருஷ்ண பிரேம படிச்சிடலாமா? ஹரே கிருஷ்ணா. அவனுக்கு கொடுத்துருக்காங்க. எழுதிருக்கியா பாப்பா? யார் ஜாயின் பண்ணிருக்காங்க? நான் கிளாஸ் போடவில்லை, வந்துட்டேன். நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா கிளாஸ் போடுவேன். எப்பயுமே உண்டு கிளாஸ். ஓகே, சும்மா ஒரு போடுவேன். பட் எப்பவுமே சொல்ல இல்லைன்னா சொல்லுவோம். ஓகேண்ணா, வியாழக்கிழமை அக்ஷயா சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க.
கேகே சாங்ஸ்ல வந்து கிருஷ்ணா பிரேமமயி ராதா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த லிங்க் அனுப்பல வாட்ஸ்அப்ல, முடிஞ்சு அனுப்புறியா லிங்க்கு? அந்த வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்புறாங்க சதாந்தினி. அதை வேணா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேகே சாங்ஸ்ல போயிட்டு கிருஷ்ணா பிரேமமயி ராதா, இது வந்து ஜீவ கோஸ்வாமி பாடின பாடல். யூகுலா அஷ்டகம்னு நினைக்கிறேன் பேர். ஓகே, சரிங்களா? இந்த பாடல் வந்து நீங்கள் படிக்கலாம். வாட்ஸ்அப் அனுப்பிச்சியா? வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டாங்க. ரெடியா? என்ன எடுத்துட்டியாண்ணா? அம்மாட்ட கொடு. கிருஷ்ணா பிரேமமயி ராதா ராதா பிரேமமயோ ஹரி. கிருஷ்ணா பிரேமமயி ராதா ராதா பிரேமமயோ ஹரி. ஜீவனே நதனே நித்யம் ராதா கிருஷ்ணா கதி மம. ராதா கிருஷ்ணா கதி மம. ஜீவனே நதனே நித்யம் ராதா கிருஷ்ணா கதி மம. ராதா கிருஷ்ணா கதி மம. இது என்ன அர்த்தம் தெரியலையே, அது கீழே அர்த்தம் போட்டுருக்காங்க. Radha is made of pure love for Krishna and Hari is made of pure love for Radha. இப்போ ராதா கிருஷ்ணா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ராதா வந்து இன்டர்னல் பொட்டன்சி. ஓகே, கிருஷ்ணா ராதா ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆனால் கிருஷ்ணர் வந்து ராதாவை எக்ஸ்பேண்ட் ஆகி அது வந்து ராதா அப்படின்னு ஒருத்தவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால ராதா வந்து பியூர் லவ் ஃபார் கிருஷ்ணா. அந்த ராதா மாதிரி யாரும் கிருஷ்ண மேலே அன்பு செலுத்த முடியாது. கோபியிலே சிறந்த கோபி யாரு? ராதா ராணி. கரெக்டாக கூட ஒரு பாட்டு படி போயிடலாம். ஆல் கோபிஸ் ஹூ இஸ் த பெஸ்ட்? ராதா ராணி இஸ் த பெஸ்ட். ஓகே, ஸோ அது மாதிரி லைஃப்பில் வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் வெல்த் என்னன்னா ராதா அண்ட் கிருஷ்ணா. நம்ம வேற எந்த வெல்த்தும் கிடையாது. நம்ம சேர்த்து சொத்தோ, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்களோ, ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு கிரேட்டஸ்ட் வெல்த் கிடையாது. ராதா கிருஷ்ணா தான் வெல்த்து. அதுதான் என்னுடைய எட்டர்னல் ஷெல்டர், என்னுடைய அடக்கலாம், நிரந்தரமான அடைக்கலம். அதுதான் ராதாகிருஷ்ணா. ஓகே, இப்போ அடுத்த லைன் படிக்கிறியா? ஹரிணி படிக்கிறியா? ஒரு லைன் படி, அடுத்த வருஷம் வந்துடலாம். சரி படிக்கலாம். கிருஷ்ண ராதா ராதாய கோவிநான் ஹரி. கோவிநான் ராதா ராதாய கோவிநான் ஹரி. ஜீவனே நாதனே நித்யம் ராதா கிருஷ்ணா கதி மம. ராதா கிருஷ்ணா கதி மம. நித்யம் ராதா கிருஷ்ணா கதி மம. கதி மம. கிருஷ்ண பிராணமயி ராதா ராதா பிராணமயோ ஹரி. கிருஷ்ண பிராணமயி ராதா ராதா பிராணமயோ ஹரி. ஜீவனே நவதனே நித்யம் ராதா கிருஷ்ணா கதி மம. ராதா கிருஷ்ணா கதி மம. ஜீவனே நவதனே நித்யம் ராதா கிருஷ்ணா கதி மம. ராதா கிருஷ்ணா கதி மம.
Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Divane Radha Krishna Gadi Mama Krishna Sita Radha Radha Sita Hari Krishna Sita Radha Radha Divane Nadane Nityam Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Divane Nadane Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Krishna Sita Sita Radha Radha Sita Sita Hari Krishna Sita Sita Radha Radha Divane Nadane Nityam Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Divane Nadane Nityam Radha Krishna Gadi Mama Nitambara Radha Radha Nitambara Radha Hari Nitambara Radha Radha Vibhane Nadane Nityam Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Divane Nadane Nityam Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Vrindavane Gari Radha Krishna Vrindavane Dwara Vrindavane Gari Radha Divane Nadane Nityam Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Divane Nadane Nityam Radha Krishna Gadi Mama Radha Krishna Gadi Mama Krishna 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 Hare
Krishna. Thank you very much. Yeah, extra join ஆயிட்டாங்களா? மீரா வர ஜாயின் பண்ணிருக்காங்களா? மீரா ஜாயின் பண்ணிருக்கா. அப்புறம் கீதா மாதாஜி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸ்வேதா மாதாஜி ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே. எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த பிரேயர் பார்த்தலாம். ஓம் நமோ பகவதே சொல்லலாம் ஃபர்ஸ்ட். சேம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. मोक्षकरोति वाचालं पङ्गुलङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुनिरतारणम्. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यादेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण महामंत्र की जय. जैसे भक्ति वेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय. गौर प्रेमानंदे. புஷ்கலா ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்போ கொஞ்ச நாள் அந்த 2-3 கிளாஸ் நிறைய கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, அவருக்கு முகுந்த மாலஸ்டோஸ்டம் சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் தெரியுமா? குலசேகர பெரிய கிங்கு, கேரளா நினைக்கிறேன். அதில் வந்து பெரிய ராஜா இருந்தார். அவர் ஒரு ஆழ்வார் கூட, மிகச்சிறந்த ஒரு பெருமானுடைய பக்தர். அவர் வந்து வேதங்களில் இருக்கிற பிரேயர்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட் பிரேயர்ஸ் அதை எடுத்து வந்து அவர் வந்து இது பண்ணிட்டார், கிருஷ்ணரை பார்த்து பாடிட்டார். ஓகேவா? அதில் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் எங்கே அனுப்பிச்சிங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்க பார்த்துக்கோங்க. நீ எழுதிட்டு வந்துருக்கீங்க? எழுதியா? சரி, சொல்ல சொல்ல சொல்ல. ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தபிரியேதி கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஆலாபினம் பதிதனம் குருமா முகுந்தா ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி. தயாபரா, தயாபரனா காஸ்ட்லெஸ் மெர்சி. ஓகே, ரொம்ப மெர்சிஃபுல், அதான் தயா. தயாங்கிறது மெர்சி. தயாபரேதி. ஓகே. பக்த பிரியேதி பவலுந்தன கோவிதேதி. பக்த பிரியேதி பவலுந்தன கோவிதேதி. நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிதனம் குருமா முகுந்தா ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி. வரதேதி வரா இல்ல வரதேதி வரம் வரம் சொன்னாங்க, பெனடிக்ஷன் வரம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி
दया भरेति भक्त प्रियेति भवलुंतन गोविदेति नादेति नागशयनेति जगन्निवासेति आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्द प्रतिदिनं everyday நீதான் எனக்கு வந்து ஆப்ஜெக்டா இருக்கணும். ஓகே, recite. I want to recite your glories. Okay, ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயா பரேதி भक्त प्रियेति भवलुंतन गोविदेति नादेति नागशयनेति जगन्निवासेति आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्द श्रीवल्लभेति वरदेति दया भरेति भक्त प्रियेति भवलुंतन गोविदेति नादेति नागशयनेति जगन्निवासेति आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्द யாத்திரை பக்தி பீடம்னு சொல்லலாம். ஓ முகுந்தா, ஓ மை லார்ட், என்னுடைய கடவுளே, ப்ளீஸ் லெட் மீ பிகம் a constant reciter of your names. என்ன சொல்றாரு? the king is saying, எப்பயுமே உன்னை வந்து நான் உன்னுடைய நேம்ஸை வந்து ரிசைட் பண்ணிட்டு கான்ஸ்டன்டா. எப்படி அட்ரஸ் பண்ணமா கிருஷ்ணரை? வல்லபேதி, வல்லபா அப்படின்னா ஸ்ரீ வல்லபானா டியர் டு லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவரே, டியர். ஓகே, வரதேதி, வரங்களை வந்து அள்ளி கொடுக்கிறது வரதேதி. தயாபிரேதி, ரொம்ப ரொம்ப கருணை உள்ள கொண்டவர். ஓகே, பக்த பிரியேதி, அந்த பக்தர்களுக்கு ரொம்ப 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 பிரியமானவர். பவலுந்தன கோவிதேதி, அவர் வந்து ரிப்பீட்டட் பர்த் டெத் இருக்கு இல்லையா, பிறப்பு இறப்பு சைக்கிள், அதை வந்து கட் பண்ணக்கூடியவர். பவலுந்தன கோவிதேதி. நாதேதி, நாதானா என்னது? சுப்ரீம் லார்ட். ஓகே, நாதா. ஆமா. அண்ட் ஜெகன்னிவாசா, ஜெகன்னிவாசனா இந்த யூனிவர்ஸ்கே கிரியேட்டர், ரிசார்ட்டர். ஓகே, நாகசயனேதி, இந்த பாம்பு படிக்கையில படுத்திருக்கிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ், என்னென்ன நேம்ஸ் இருக்கு. இதனுடைய இந்த துளசிராவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உன்னை வந்து கான்ஸ்டன்டா நான் வந்து குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸால உன்னை வந்து குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, ஹரணி श्रीवल्लभेति वरदेति दया भरेति भक्त प्रियेति भवलुंतन गोविदेति नादेति नागशयनेति जगन्निवासेति आलापनं प्रतिदिनं कुरु मां मुकुन्द. अस्ति प्रिया श्रीवल्लभेति वरदेति दया भरेति भक्त प्रियेति भवलुंतन गोविदेति नादेति नागशयनेति जगन्निवासेति आलापिनं प्रतिदिनं एवरीडे कुरु मां मुकुन्द. आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्द. नागशयनेतिना அந்த பாம்பு படிக்கல படுத்துக்கிறது. ஓகேவா? நாகம். श्रीवल्लभेति वरदेति दया भरेति श्रीवल्लभेति वरदेति दया भरेति भक्त प्रियेति
भवदुन्तन को विदेति भक्तप्रियेति भवदुन्तन को विदेति नादेति नागसयनेति जगन्निवासेति नादेति नागसयनेति जगन्निवासेति आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्दा आलापिनं प्रतिदिनं कुरु मां मुकुन्दा. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. क्लास போயிடலாம் நம்ம. நீங்க என்ன டாபிக்? chapter 5 part 3 chapter 5 part 3 பாத்து என்னது? chapter 5 என்னது? the Krishna supreme personality of Godhead. Krishna is supreme love lesson name. Krishna is a supreme personality of Godhead. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? Krishna is a enjoyer. இந்த கிளாஸ்ல Krishna is a supreme friend. ஓகே, கிருஷ்ணா தான் உன்னதமான நண்பன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு. அந்த gift from God வந்து புக் வடிவில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, வேணும்னா சொல்லுங்க, பரமேஸ்வரன் கிட்ட வாங்கிக்கிறோம். ஸோ இது 5வது லெசன்ல 3வது பார்ட், கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் ஃப்ரெண்ட். ஓகே, ஃப்ரெண்டுனா என்ன வருது நமக்கு? நண்பன். யார் நண்பன்? ஜெனரலா முதல் பேசி அவன் கடைசி கிருஷ்ணன் தரலாம். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்களோ? அம்மா அப்பாவும் கேட்கறது கொடுக்குறாங்களா இல்லையா? அம்மாட்ட கேட்குறோம், அப்பாட்ட கேட்குறோம், ஃபோன் கேட்குறோம், அவங்களும் கொடுப்பாங்கல்ல. ஃப்ரெண்டு கேட்குறோம், என்ன டிஃபரன்ஸ்? அவங்க வந்து ரொம்ப உயிரா இருப்பாங்க. அப்ப நினைச்சுக்கிறோம் உயிரா இருப்பான். நல்லது செய்வாங்க. நல்லது செய்வாங்க நினைச்சுக்கிறோம் நம்ம. கரெக்டா? அம்மா அப்பாவோட நல்லது செய்வாங்க ஃப்ரெண்டு. புரியுதா? ரெண்டு டிஃபரன்ஸ். அம்மா அப்பா பண்றாங்க, நீ அம்மா அப்பாட்ட கேட்குற, ஆனா சினிமா போகணும்னு கேட்குற. அப்ப அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்டு கேட்குற. ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்? போறான் அனுப்பிட்டு போறானா? அப்ப there is a difference, right? என்ன டிஃபரன்ஸ் அந்த டிஃபரன்ஸ்ல? Who supports us and corrects us. Friend who supports and corrects us. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் நான் பார்த்ததே இல்லை. only spoilers தான். he gives sense and enjoyment. இப்ப சினிமா போலாம்னு சொல்லும்போது அப்ப என்ன பண்றான் ஃப்ரெண்ட்? ஓகே சொல்றான். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? பெரியவங்க கேட்டா என்ன சொல்றாங்க? வேணாம்னு சொல்றாங்க. அப்ப there is a difference, right? என்ன சொல்றோம்? friend in need is a friend indeed சொல்றோம். கரெக்ட்டா? எப்ப தேவைப்படுதோ அப்பதான் ஃப்ரெண்ட். indeedனா உண்மையிலே எப்ப வந்து தேவையான சமயத்துல ஒரு நண்பன் உதவி இருக்கிறானோ அவன் தான் உண்மையிலே நண்பனா. ஓகே, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் யாரு தான்? correct friend will help us and guide us in correct path. கரெக்ட் ஃப்ரெண்ட். ஆனா கரெக்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறது நமக்கு பிடிக்குமா? நமக்கு ரொம்ப கரெக்டா எப்பயுமே ரூல்ஸ் படி பேசிட்டே இருப்பான். போகக்கூடாது, டூர் போகும்போது என்ன பண்ணுவான்? கரெக்டா இருக்கணும், மிஸ்ஸே தேவையில்லை, நீ வந்தாலே போதும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அவனும் ஃப்ரெண்டு தான். பட் நோ ஒன் லைக்ஸ் தட் ஃப்ரெண்ட். எந்த ஃப்ரெண்டு நமக்கு பிடிக்கும்? சினிமா போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லும் போது சினிமா போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல. எனக்கு உயிருக்கு நண்பன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டான், நான் சினிமா பார்த்தேன்டா அப்படின்றோம்ல, அந்த மாதிரி நண்பன் தான் நமக்கு பிடிக்குது. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன? ஒன்று நீடு, ஒன்று வாண்ட். நீடுங்கிறது என்னது? தேவை. தேவையானது எல்லாம் அம்மா அப்பா கொடுக்குறாங்களா இல்லையா? வீட்டில் நமக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க, புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறாங்க, நோட் புக்ஸு, பேனா, பென்சிலு, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? தட் இஸ் ஆல் நெசசரி, நீடு. ஆனால் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்? இது எதுவுமே பண்ணுறது கிடையாது, நெசசிட்டி எதுவுமே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்? வாண்டட். we want to do something. without that also we can survive. அந்த இது இல்லாம சினிமா கண்ணிக்கு போகாம கூட அடுத்த நாள் எக்ஸாம் எழுத முடியாதா? நல்ல நிம்மதியா நல்ல மார்க் வாங்குற அளவுக்கு எழுத முடியும். ஆனா அந்த சினிமாவுக்கு போகணுங்கிறது தேவையா? அது தேவையில்லை. அது என்னது? நம்மளுடைய விருப்பம், வாண்ட். ஸோ நீட் வெர்சஸ் வாண்ட். ஓகே, ரெண்டு இருக்கு. ஒன்று நீடு, இன்னொன்று வாண்ட். நம்ம வாண்ட் எல்லாம் நினைச்சோம், வாண்ட்னால் we will have so many wantings. நிறைய டிசைர்ஸ் நமக்கு இருக்கிறதுனால, நிறைய ஆசைகள் இருக்கிறதுனால நமக்கு நிறைய வந்து இது வேணும், எனக்கு அது வேணும், அது வேணும்னு சொல்லி நினைப்போம். கரெக்டா? அதுக்கு என்ன பண்றோம்? நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்றாரு. இது எல்லாம் வாண்டிங், அந்த தேவையை பூர்த்தி பண்றது தான். ஓகே, உண்மையான நெசசிட்டியை பூர்த்தி பண்றது வந்து யார் பண்றாங்கன்னா கிருஷ்ணன் தான் பண்றாரு.
இந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் மூலமா. அம்மா அப்பா, ஃபாதர் மதர் இஸ் ஆல்சோ லீடர். அம்மா அப்பா லீடரு, டீச்சர் லீடர், இது மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த லீடர்ஸ் மூலமா என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்றாரு. இந்த பாடிக்கு தேவை இருக்கா இல்லையா? இந்த உடலுக்கு என்னென்ன தேவை இருக்கு? சாப்பாடு, ஆகாரம், நித்ரா, பயா, மைத்ரம். ஓகே, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். இந்த நாலுமே இந்த பாடிக்கு நெசசிட்டி இருக்கு. ஆனா சோலுக்கு ஏதாவது நெசசிட்டி இருக்கா? சோலுக்கு வந்து சாப்பாடு வேணுமா, தூக்கம் வேணுமா, செலுத்தல் வேணுமா? சாப்பாடு வேணுமா சோலுக்கு? என்ன சாப்பாடு? ஓகே, இந்த மாதிரி நெசசிட்டி இருக்கா? கட்டாயம் சாப்பிட்டாகும் அப்படின்னு சோலுக்கு இருக்கா? அந்த மாதிரி இல்ல. ஓகே, ஸோ ஆனா எதுக்கு உண்டு அந்த மாதிரி நெசசிட்டி? இந்த பாடிக்கு உண்டு. ஓகே, ஸோ அதுதான் பாடிக்கும் சோலுக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த பாடி வந்து இன்ஸ்டன்ட் ப்ளஸர் எங்கெங்க கிடைக்கிறோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. எப்படி அந்த இந்த இன்ஸ்டன்ட் ப்ளஸர் வந்து என்ஜாய் பண்றாங்க அந்த பாடி? எது மூலமா இந்த உடல் வந்து என்ஜாய் பண்ணுது? சென்சஸ். எத்தனை விதமான சென்சஸ் இருக்கு? அப்புறம் 6 சென்சஸ் இருக்கு. 5 சென்ஸ்லயே என்னென்ன சென்ஸ் இருக்கு? 2 விதமான சென்ஸ் பார்த்தோம்ல. நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ், ஒர்க்கிங் சென்சஸ். வெரி குட். கர்ம இந்திரியா, ஞான இந்திரியா. எது கர்ம இந்திரியா? அது வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட். கர்ம இந்திரியா, ஞான இந்திரியா. நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் என்ன சொல்லுங்க? நாலேஜ் அக்வயரிங் தான் சென்சஸ். நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ். eyes, ears, nose, tongue, அப்புறம் skin. இப்ப கர்ம இந்திரியா என்னது? ஒர்க்கிங் சென்சஸ். ஒர்க்கிங் சென்ஸ் அது சென்ஸ் ஆப்ஜெக்ட். சீயிங் இஸ் சென்ஸ் ஆப்ஜெக்ட். ஒர்க்கிங் சென்சஸ் என்னது? hands, legs, voice, அப்புறம் genitals. இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் சென்சஸ். ஓகே, இந்த மாதிரி சென்சஸும் ஒர்க்கிங் சென்சஸ், நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ் இது கொடுத்து அதுக்கப்புறம் சென்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. சீயிங், smelling, hearing, smelling, touching, tasting, இதெல்லாம் ஃபீலிங். இதெல்லாம் கொடுத்த உடனே then only we are able to enjoy. இது இல்லாம நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா? நம்மளால ஆக்சுவலா இந்த கோரிக்கைகளை நம்மளால கிருஷ்ணர்கிட்ட வைக்கவே முடியாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி வேணும், நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, அவன் நம்மளால சொல்ல முடியாது. நம்மளால இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி வேணும், இந்த மாதிரி சென்சஸ் வேணும், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் நமக்கு கிடையாது. நமக்கு உள்ள இன்னர் டிசைரை வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாயை தோற்றம் ஏற்படுத்தி இந்த மாதிரி நாலேஜ் அக்வயரிங் சென்சஸ், அப்புறம் ஒர்க்கிங் சென்சஸ், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், மைண்டு, அப்புறம் 3 சட்டில் பார்ட்ஸ். அது என்ன 3 சட்டில்? மைண்டு, ஈகோ, ஓகே, அப்புறம் கான்சியஸ்னஸ். இதெல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு? இந்த என்ஜாய்மெண்ட் பண்ண இங்க வச்சிருக்காரு. கரெக்டா இல்லையா? ஓகே, பட் ஆனா இந்த பாடி தான் என்ஜாய் பண்ணதுக்கு துடிக்கிறதே தவிர இந்த சோலுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் போய் சேருதா? ஏன் போய் சேருது இல்ல? எப்படி சொன்னா அது போய் சேரலன்னு சொல்லிட்டு? இந்த பாடி தான் அந்த என்ஜாய்மெண்ட் நின்றுது. அது எப்படி நம்ம சொல்லலாம் பாடியோட நின்றுச்சுன்னு? அது வந்து ஓகே, அது வந்து வேகா இருக்கு. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம எத்தனை தடவை சென்சஸ் வச்சு என்ஜாய் பண்றோமோ அந்த தடவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் திரும்ப பண்ணும்போது அது எரியில நெய் ஊத்துற மாதிரி தான். ஒன்னு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை என்ஜாய் பண்ணி முடிச்சோன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. You will again want to do it. You will again want to do it. You will do more and more. Then finally what you will get? Frustration. ஏமாற்றம் தான் முடியும். இதுதான் பௌதிக இன்பம். பௌதிக இன்பம் எப்படின்னா முதல்ல அனுபவிக்க முன்னால பயங்கர சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு நினைப்பாங்க. அனுபவிக்கும் போது என்ன ஆகும்? இன்பம் கிடைக்காது. இன்பம் கிடைச்சு சொல்லி திருப்பி பண்ணி கடைசி என்ன வரும்? ஏமாற்றம் தான் வரும். இதுதான் பௌதிக இன்பம். ஓகே, இந்த பௌதிக இன்பத்துல வந்து எல்லை வந்து பார்க்கவே முடியாது. there is no nothing called இன்பம். அந்த இன்ஸ்டன்ட் ப்ளஸர்ல என்ன கிடைக்கும் நமக்கு?
துன்பம் கிடைக்கும், சஃபரிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மாயா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்பத்தை நல்ல அனுபவியம் கொடுத்துருவாங்க, நம்ம அனுபவிக்க ட்ரை பண்ணுவோம், கடைசியில் என்னமா முடியும்? அது மிகப்பெரிய துன்பமா முடியும். எப்படி நமக்கு நிறைய வியாதிகள்லாம் வருது? எப்படி வருது வியாதிகள்லாம்? நிறைய வியாதிகள் வருதா இல்லையா? ஏன்னா என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை என்ஜாய் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுக்கு நல்ல பிரைஸ், ஹெவியான பிரைஸ் யார் கலெக்ட் பண்றா? மாயா கலெக்ட் பண்றான். நல்ல ஹெவியா பிரைஸ் தாபத்ரயா மூலமாகவும் டிசீசஸ் மூலமாகவும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த இன்ஸ்டன்ட் ப்ளஷர் வந்து இட் இஸ் கிவிங் டெம்பரரி என்ஜாய்மெண்ட் டு த பாடி. அதுதான் ஒரு போயிட்ரி ரொம்ப நல்லா பாடினாரு. காமாதினா கலிதா கலிதா பாலிதா துனிதேசாஸ். லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி நான் இவ்வளவு நாள் சென்சஸ் ஒர்க் பண்ணிட்டேன், அது ஒர்க் பண்ணி அதுக்கு அடிமையாக வேலை பார்த்தேன், ஆனால் அதில் எந்த விதமான இன்பமும் எனக்கு கிடைக்கல, மேலும் மேலும் அது கேட்டே இருக்கு. நான் வந்து கொஞ்ச நாள் அதை நிப்பாட்டிட்டு உன்னுடைய சேவையில் ஈடுபடுறேன். இப்போ என்னை வந்து உன்னுடைய சேவையில் எப்பயுமே ஈடுபடுத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போயிட் பாடுறாரு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, திஸ் சோல் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. அதுக்கு என்ன ஸ்லோகம்? பகவத்கீதை கிருஷ்ணா என்ன சொல்றாரு? மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனः மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. எல்லாருமே என்னுடைய பார்ட் அண்ட் பார்சல் கிருஷ்ணா சொல்றாரு. ஓகே, அந்த பார்ட் அண்ட் பார்சலா இருக்கிறதுனால நம்மளால இந்த ஜடத்தை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஜடம் தானே இது, ஜடம் தான் புரியுது இல்லையா? இட் இஸ் a matter, மெட்டீரியல். the senses எல்லாமே இட் இஸ் வெரி வெரி ஃபார் இன்ஃபீரியர் டு த சோல். அதனால ஆன்மாவால என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம உலகத்துல வந்து நம்ம உடலும் உயிரும் ஒட்டி இருக்கிறது தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ண ஒர்க் பண்றோம். ஓகே, we are not working for enjoying the life. என்ஜாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்ஜாய்மெண்ட் எங்க போய் முடிக்கும்? என்டாங்கிள்மெண்ட்ல போய் முடியும். ஓகே, அண்ட் என்கேஜ்மெண்ட் எதுல முடியும்? பியூரிஃபிகேஷன் ஆகும். ஓகேவா? ஸோ என்கேஜ்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட் ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய டிசைர்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து வாண்ட், இட் இஸ் நாட் நீடு. இந்த மாதிரி நிறைய டிசைர்ஸ் இருக்கலாம். இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான், நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி கடைசியில் நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு போய் முடிஞ்சிருக்கு. ஓகே, அதனால உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் சுபமலஜி ஒன்று சொன்னாங்க இல்லையா, a friend who supports is in the need, he is a real friend சொன்னாங்க இல்லையா? கரெக்ட் பாத். அந்த மாதிரி யார் ஃப்ரெண்ட் இருக்கா? one who leads to correct path and supports us. அந்த மாதிரி யார் பண்றாங்க ஃப்ரெண்ட்? எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா இந்த ரூம்ல? இருக்காங்க. ஸோ யார் வந்து நம்மளை கரெக்டா பாத்துல கொண்டு போய் நம்மளை சப்போர்ட் பண்றாங்க? சிவமாதாஜி இருக்காங்களா லைன்ல? அல்ல, முதல்ல போட்டாங்க. என்ன பாயிண்ட் போட்டாங்க? who supports us? அது படி. தெரியாது. அன்கரெக்டஸ். நம்ம கரெக்டஸ்னா எப்படி அவங்க கரெக்ட் பண்றாங்க? யார் அப்படி கரெக்ட் பண்றாங்களா? கரெக்டா இல்லையா? கரெக்ட் ராங் இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்? கரெக்ட் நமக்கு வந்து ஹிந்துஸ்க்கு வந்து பசுவை கொல்லக்கூடாது, கரெக்டா? ஆனா முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க? பசுவை கொண்டு சாப்பிடுறாங்க, கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ எது கரெக்ட் எது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம ரிலீஜன் படி நம்ம கரெக்ட், அவங்க ரிலீஜன் படி அது கரெக்ட். அப்ப ஃப்ரெண்டு இஃப் இஸ் a முஸ்லிம் ஃப்ரெண்டு, வாட் இஸ் கோயிங் டு கரெக்ட் அஸ்? ஸோ கரெக்ட் ராங் ரெண்டுமே ரிலேட்டிவ். நான் என்ன சொல்றேன்? You and Prabhuji and your family. ஓகே, அது ஓகே. இல்ல, கரெக்ட் ராங் இட் இஸ் ரிலேட்டிவ், இட் இஸ் நாட் வெரி அப்சல்யூட். அதனாலதான் தர்மம்ங்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா, தர்மம் டு சாக்ஷாத் பகவத் பிரணித்தம். எப்பவுமே தர்மம் வந்து கிருஷ்ணர் சொல்றதான் தர்மம். ஓகே, நம்ம கரெக்டும் ராங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கும் சரியும் தவறும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே,
ஒரு மனிதன் இது கரெக்டுவான், இன்னொரு மனிதன் அவனுக்கு ஒரு பிலாசபி இருக்கும், அந்த பிலாசபி அது கரெக்டுவான். அதனால ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே ஃப்ரெண்டாக இருக்க முடியாது உலகத்தில். ஓகே, ஏன்னா ரொம்ப துன்பமான நேரத்தில் வந்து கிருஷ்ணர் மாத்திரம் தான் உதவ முடியும். இப்போ திரௌபதி இருந்தாங்க, திரௌபதிக்கு ஒரு விக்கெட்டமான நிலைமை வந்துருச்சு கேட்டா, அந்த சபையில வந்து அவங்க என்ன பண்றாங்க, இன்சல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, அப்ப அந்த சபையில யாரெல்லாம் இருக்கிறான்? திரௌபதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாண்டவாஸ் இருக்கிறாங்க, 5 ஹஸ்பண்ட். பீஷ்மா இருக்கிறாரு, துரோணாச்சாரி இருக்கிறாங்க, விதுரா, திருதாஷ்டா, கிருபாச்சாரி, இதெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப இவங்களெல்லாம் காப்பாற்ற முடிஞ்சுதான் முடியலையா திரௌபதியா? அப்ப அவங்களாம் ஃப்ரெண்டா இல்லையா? they were not able to become friend. யார் தான் கடைசியில் காப்பாத்தினாங்க திரௌபதியை? கிருஷ்ணா தான் காப்பாத்தினாங்க. ஸோ கிருஷ்ணா இஸ் a supreme friend. ஓகேவா? ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வைஷ்ணவாஸ். ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாடி தான் பிரதானம் நினைச்சிட்டு அதையே என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. மிருகாரி பார்த்தோமா, கதை பார்த்தோமா, மிருகாரி கதை. அந்த வேடை வந்து என்ன பண்றான்னா விலங்குகளை கொல்றான். விலங்குகளை எப்படி கொல்றான்? பாதி தான் கொல்றான். பாதி உயிர் இருக்கு, பாதி செத்துருச்சு. ஓகே, அவ்வளோ ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு தன்மை. ஓகே, அந்த மாதிரி கொண்டு பழைக்கிறான். அப்புறம் வேற யாரு? ஹண்டர்ஸ். வால்மீகி, கரெக்டா? அவரு ஒரு ஹண்டரா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? அவரும் இந்த மாதிரி தொழிலாம் பண்ணாரு, மிருகங்களை கொல்றது. அப்புறம் சித்திரகேது. சித்திரகேது ராஜா தெரியுமா? சித்திரகேது அவருக்கு வந்து குழந்தையே இல்லை. அவருக்கு வந்து so many wives, நிறைய மனைவிகள். 10 மில்லியன். எவ்வளோ? 10 மில்லியன் எவ்வளோ? 1 crore wives. முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணாரு, குழந்தை வரலன்ட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இஸ் நாட் இன் திஸ் உலகம். இந்த உலகம் கிடையாது, வேற யுகம், கலியுகம் கிடையாது. கலியுகத்தில் அப்படி இருக்க முடியாது யாரும். நிறைய நாள் உயிர் வாழ்ந்தார். ஓகே, அவர் என்ன பண்ணாரு? அப்படி கல்யாணம் பண்ணி அவருக்கு எத்தனை வயசு ஆயிட்டாங்க? 1 crore, 10 மில்லியன் வயசு ஆயிட்டாங்க. இவ்வளவு வயசு இருந்தும் மிகப்பெரிய ராஜ்யம் இருக்கு அவர் கீழே. ஓகே, நிறைய செல்வம் இருக்கு, நிறைய மனைவிமார்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை, பையன் இல்லை, குழந்தைகளே கிடையாது. எல்லா வயசும் பேரன் வைஃப்ஸ். பேரன் வைஃப்ஸ் தான் தெரியுமா? நோ சில்ட்ரன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆனால் ரொம்ப ராஜா ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்போ ஒரு முனிவர் வந்து இந்த ராஜா அங்கீகரிச்சு வருவார், வந்து கேட்பார், ஏன் நீங்க வருத்தமா இருக்கீங்க கேட்டோம்னா சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு எல்லாமே இருக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், நிறைய வெல்த் இருக்கு, நிறைய எனக்கு மனைவிமார்கள் இருக்காங்க, எல்லாமே ராஜ்யம் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரு பையன் இல்லை. ஏன்னா அந்த பையன் இருந்தால்தான் வந்து நான் இறந்த பிறகு எனக்கு காரியம் செய்யலாம், என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து விடுவிப்பான், நரகத்திலேருந்து விடுவிப்பான், அந்த மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த சித்திரிக்கிறதுக்கு புரியல. என்ன புரியலன்னா, இந்த மாதிரி நமக்கு கடவுள் வந்து பையனை பிளஸ் பண்ணல, அதனால நமக்கு பையன் கிடைக்க மாட்டான், இதோட நம்ம விட்டுலாம் அப்படிங்கிறது புரியல. அங்கீரிச்சின்னு ஒரு முனிவர், பெரிய முனிவர். ஓகே, அந்த முனிவர்கிட்ட கேட்கிறாரு, சார் நான் சித்திரக்கரோட வாண்டா நீடா இது? கிருஷ்ணா has not approved that. கிருஷ்ணா has approved so many things. என்னென்ன அப்ரூவ் பண்ணாரு? ராஜ்யம் அப்ரூவ் பண்ணிட்டாரு, வைஃப்ஸ், ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் கிடையாது, 1 லட்சம் கல்யாணம், 1 crore கல்யாணம், அப்புறம் ராஜ்யம், ட்ரெஷரி எல்லாமே இருக்கா இல்லையா, கிங்டம் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன அப்ரூவ் பண்ணல கிருஷ்ணரு? குழந்தைங்க கிடையாது. பட் நவ் he wants child. எல்லாம் ஒரு பையன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணாரு? வைஷ்ணவா இவனுக்கு இப்ப சொன்னா புரியாதுன்ட்டு அங்கீரிசி சொன்னாங்க, சரி உனக்கு ஒரு பையன் பிறப்பான், இந்த பிறக்கிற பையன் தான் உனக்கு மகிழ்ச்சிக்கு காரணம், உன்னுடைய துன்பத்துக்கும் அவன் தான் காரணம், தூக்கத்துக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவார். இவனுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா காதுல வாங்க மாட்டான். அவன் குழந்தை வந்துச்சு சொல்லிட்டார் இல்லையா, உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ன பண்றாருன்னா, சரி மகிழ்ச்சிக்கு காரணம் துன்பத்துக்கு காரணம் சொல்றாரு, ஒருவேளை அவன் வந்து நான் ரொம்ப செல்லம் கொடுப்பேன், அப்புறம் என் பேச்சை கேட்க மாட்டான், என்னை மதிக்கவே மாட்டான், அதுதான் சொல்றாரு இவரு. பரவாயில்ல, குழந்தை வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா என்ன பண்ணுவான், ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அவனுக்கு முதல் குயின் இருக்கு இல்லையா, அந்த குயினுக்கு குழந்தை பிறகு
அந்த குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுவான்? ரொம்ப அட்டாச் ஆயிடுவான். யார் ரொம்ப அட்டாச் ஆகிட்டா அந்த குழந்தை மேல? சித்திரைக்கு பயங்கர அட்டாச் ஆன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா பார்த்துட்டு அந்த குழந்தைனால அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயும் ரொம்ப அட்டாச் ஆயிடும். ஓகே, இப்ப எத்தனை ஒய்ஃப் இருக்காங்க அவனுக்கு? அதுல எத்தனை ஒய்ஃப் மேல அட்டாச்சா இருக்கான்? ஒரே ஒரு. மற்ற ஒய்ஃப்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பயங்கர கோபமா இருக்கும். அவங்கள என்ன பண்றாங்க, 6 மாசம் ஆச்சு இந்த குழந்தைக்கு, இவங்களுக்காக பொறுக்க முடியல. அவங்க என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு பால்ல விஷத்தை கலந்து அந்த பாப்பா கொடுத்துடலாம். 6 மாசம் 6 வயசு இல்லை, ஓகே 6 இயர்ஸ். ஓகே, கொடுத்த உடனே அந்த குழந்தை என்ன ஆகும்? நான் இப்ப அங்கிரீஷ் சொன்னார் இல்லையா, இந்த குழந்தை தான் அவனுக்கு இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் சொன்னார் இல்லையா. இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சு? சித்திரைக்கு சோ மச் சஃபரிங். இப்படி ஒரு பாடுபட்டு குழந்தை கிடைச்சவன்ல இப்படி இழந்துட்டோமே. ஒரு ஏழைக்கு வந்து பணம் கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பியா இருப்பானா இல்லையா? ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுக்கல, திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் டாப் அப்படின்னு எப்படி இருக்கும் உனக்கு? ஸோ ஹாப்பி இல்லையா? அப்புறம் சொல்றாங்க உங்க ரேங்க் கிடையாது, தப்பா போடணும் மார்க்கு, நீங்க கிடையாது எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இப்ப சித்திரைக்கிறதுக்கு பயங்கர வருத்தம். Now the rishis come again. அங்கிரி ரிஷியும் நாரதமுனியும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து இந்த குழந்தை வந்து சாஸ்திரம் கிடையாது, உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. நான் வந்து உனக்கு நாலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு குழந்தைய வந்து என்னோட அருள்னால மாயாவதேவி வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு புரியாது. உடனே தன்னுடைய சக்தினால அந்த குழந்தைக்கு உயிர் கொடுப்பார் நாரதமுனி. அந்த மாதிரி பவர்லாம் உண்டு. உடனே அந்த குழந்தை வந்து பேசுனேன். நாரதர் சொல்வார், ஆறுடா உங்க அம்மா அப்பா அழுதுட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ராஜ்யம் உனக்கு காத்துட்டு இருக்கு, தயவு செய்து நீ உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சேர்ந்துக்கோ, உனக்கு உயிர் வந்துச்சுல போ அப்படின்னு சொல்றார் நாரதர் சொல்றார். அப்ப அந்த குழந்தை சொல்லுது, இவங்க யாரு, எனக்கு எந்த பிறவில எங்க அம்மா அப்பா, எனக்கு நான் எத்தனையோ பிறவி பிறந்துட்டேன், ஒரு பிறவிலையும் ஒரு அம்மா அப்பா நான் இது எடுத்துக்கிட்டேன், இவங்க எந்த பிறவிலையும் எனக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளாஸ்பி கொஸ்டின் கேட்பான். கேட்டோன்னு தான் அந்த சித்திரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அப்புறம் அந்த குழந்தை வந்து நான் விடைபெற்றேன்னு சொல்லி போயிடும். அப்ப வந்து நாரதமுனி சொல்வாரு, இந்த பையன் வந்து உனக்கு போன பிறவியில வந்து ஒரு எதிரியா இருந்திருக்கான் ஒய்ஃப்க்கு, அதனால அந்த கடனை தீர்க்கறதுக்காக அந்த பெயினை கொடுக்கறதுக்காக இப்ப வந்து குழந்தையா வந்திருக்கிறான். அந்த பெயின் உனக்கு கிடைச்சிருச்சு, இப்ப அவன் போயிட்டான். இதுதான் வாழ்க்கை. The so-called friend, so-called relatives, இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதுல பிக்சர், ஏன்னா இங்க வைக்கிற நம்ம இன்னைக்கு. ஓகே, so-called friend, so-called relatives, இதெல்லாம் உண்மை கிடையாது. யார் சொல்றா இதெல்லாம்? சித்தகேதுக்கு நாரதர். Who is Narada? He is a pure Vaishnava. He is a real friend. Other friends, they cannot help you. நம்ம நினைச்சுப்போம் எங்க கரெக்ட் பாதையில கொண்டு வராங்க எல்லாம் நினைச்சுப்போம், பட் தட் இஸ் நாட் கரெக்ட். ஒன்லி வைஷ்ணவாஸ் கேன் பி a real friend. எப்படி இந்த மிருகாரிக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஹண்டருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சித்திரைக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் ஸ்ரீல பிரபுபாதர். ஓகே, இஸ் டிவைன் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தன்னுடைய ஏஜையும் பொருட்படுத்தாம 70 வயசுல இந்த மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் ஃபியூச்சர் ஜெனரேஷன் இன்னும் வர்ற 10,000 வருடங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஏஜ் தூக்கம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்றாங்க, ஃபுல்லா புக்ஸ் எழுதுனாங்க, லெக்சர் கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் இஸ்லாமுக்கு இப்போ அடித்தளமா இருக்கு. ஓகேவா? ஸோ தே ஆர் த ரியல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, தே ஆர் த ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால எப்பயுமே நம்ம என்ஜாய்மெண்ட்டை இருக்கவே கூடாது. என்ஜாய்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் த பாடி. இந்த உடலுக்கு தான் என்ஜாய்மெண்ட். எப்பப்ப நம்ம என்ஜாய்மெண்ட் பண்றோமோ அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இது நம்மள என்டாங்கிள்மெண்ட்ல கொண்டு போய் விட போகுது. முதல்ல இன்பமா இருக்கும், அப்புறம் யார் பின்னாலே வர்றா? மாயாதேவி பின்னாலே வந்து நிச்சயமா அதுக்குரிய தொகையை வசூலிச்சிருவாங்க. அந்த தொகையை எப்படி வசூலிக்கிறாங்கன்னா 3 விதமான துயரங்கள்லையும் அப்புறம் டிசீஸ்லயும் வசூலிக்கிறாங்க. தாபத்திரையிலையும் டிசீஸ்லயும் வந்து வசூலிக்கிறாங்க. ஓகே, சோ அதனால என்கேஜ்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் திங். என்கேஜ்மெண்ட்னா என்னது?
Purification என்னது? Engagement. What is all? Need. You have to be engaged, chanting. அப்புறம் வேற என்ன? Only I eat prasadam. இது வந்து it is surrendering to Krishna. இப்போ வந்து ஒருத்தர் சொல்றாருல, நான் இனிமே எப்பயுமே பிரசாதம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, that means அவர் வந்து கிருஷ்ணருக்கு ஃபுல்லா சரணாகதி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இவ்வளவு ரொம்ப சிம்பிள். இப்போ எழுதிக்கோங்க நோட்ல, இன்னையிலேருந்து நான் பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எழுதிக்கோங்க. that means you are surrendered to Krishna. நீங்க 100% கிருஷ்ணா சரண் ஆயிட்டீங்க. வாழ்க்கையிலே நீ பிரசாதம் தான் சாப்பிடுன்னு சொன்னாலே போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்றதுதான் சாதனம். இதுதான் என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் என்னது? சாண்டிங், ஈட்டிங் பிரசாதம், reading Prabhupada books, avoiding core these things, sinful activities, no meat eating, no gambling, no intoxication, no illicit sex. இது நாளே வந்து அவாய்ட் பண்றது. இதுதான் என்னது? என்கேஜ்மெண்ட். The engagement needs to be done by the guru. இப்ப குரு யார்? சிக்ஷா குரு யார்? நம்ம எல்லாருக்கும் காமன் சிக்ஷா குரு ஷில பிரபாத். ஓகே, அவருடைய புக்ஸ்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே நமக்காக தான் பிரபுபாதா வந்து எழுதியிருக்கிறார். ஓகே, அதனால he is a real friend. பிரபுபாதா is still living in his books. ஓகே, இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆனாதான் நம்ம பியூரிஃபை ஆகும். இந்த ரூல்ஸும் இல்லாம நான் வாழணும்னு நினைச்சோம்னா அதுல எந்த விதமான நிம்மதி இருக்காது. எனக்கு ரூல்ஸே பிடிக்காதுங்க. அது என்ன, ஒரு நாளைக்கு 16 மாலைகள் சொல்லணும், நான் இஷ்டப்பட்டா சொல்றேன். ஹரே கிருஷ்ணா எப்ப பிடிக்குதோ அப்ப சொல்றேன். நீங்க என்ன ஆபீஸ் மாதிரி ரொம்ப ரூல்ஸ்லாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்க? அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு ஹேவ் ரூல்ஸ். யார் சொல்றாங்க? கிருஷ்ணா சொல்றாரு 16வது இடத்துல 23வது ஸ்லோகத்துல சொல்றாரு, யா சாஸ்தா விதிமுஸ்ருஜ்யா வர்த்ததே காமச்சாரதஹ ந ச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராங்கதி. யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நிராகரிக்கிறாங்களோ, அவங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நான் இப்படி நடக்க மாட்டேன், எனக்கு இஷ்டப்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு எந்த விதமான பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது, ஹாப்பினஸ் கிடைக்காது, டெஸ்டினேஷனும் கிடைக்காது. இங்க எனக்குள்ளேயே இருக்க வேண்டியதான், கீழே தான் போகணும். ஓகேவா? இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும். மனு கொடுத்த நீதியை ஃபாலோ பண்ணதான் மனுஷன். இதுதான் மனுட்டேருந்து தான் மனிதன் அந்த நேமே வந்தது. மனு சம்ஹிதா. ஓகே, பிரம்ம சம்ஹிதா, மனு சம்ஹிதா. ஸோ அந்த மாதிரி பண்றதான் மனிதனே. ஓகே, அது எதுவுமே ரூல்ஸ் எனக்கு கிடையாது, நான் இஷ்டப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா இஸ் நாட் அ மேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரால பெர்ஃபெக்ஷனோ ஹாப்பினஸோ சுப்ரீம் டெஸ்டினேஷனோ கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம், நம்ம என்ன சொல்லலாம்? நம்மலாம் ஒரு ஹியூமன் யோகி. சிறந்த யோகி யாரு? பக்தி யோகி, டூயிங் டிவோஷனல் சர்வீஸ். அது எந்த இத சொல்றாரு கிருஷ்ணர்? 6வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகம். கரெக்ட்டா? அது என்ன ஸ்லோகம்? யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சாமே யுக்ததமோ மதஹ. கரெக்ட்டா இல்லையா? ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க யோகம் ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். யோகம்னா என்னது? லிங்கிங் வித் கிருஷ்ணா. ஓகே, ஸோ கிருஷ்ணர் கூட யாரு கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ தே ஆர் த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் ஃப்ரெண்ட். ஏன் சொல்றோம்? அது மட்டும்தான் பண்றாரு. இப்ப வேற டைப்ல வரா, ஒரே டெக்னிக் தான் வராரா? இல்ல, நமக்கு சில கஷ்டம் இருக்கும் மட்டும் வராரா? சூப்பர் சோலா ஹார்ட்ல இருக்காரு. அதாவது ஒரு நான் எங்க இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு சின்ன பையன் இருக்கான், ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. அந்த பாப்பா வீட்டில் இருக்கு, கடைக்குட்டி பையன் இருக்கான்ல, கடைக்குட்டி பாப்பா இருக்கு இல்லையா? அப்போ வந்து பையன் ஸ்கூலுக்கு போறான், ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போறான். என்ன பண்ணுவாரு அவங்க அப்பா? அவரே போய் என்ன பண்ணுவாரு? ஸ்கூல்ல விட்டு வர மாட்டாரா? ஸ்கூல்ல விட்டு என்ன பண்ணுவார்? உடனே வந்துருவாரா? டாடா கட்டி நிற்பாரா? அப்புறம் ரூம்ல போய் பார்ப்பாரா? பையன் போயிட்டாரா? வர மாட்டாரா?
போயிட்டு யாரா உட்காந்துக்கோ திருப்பி வந்து கூட யார் வருவாங்க? அப்பா இல்ல அம்மா வருவாங்களா? டெய்லி நடக்கும் நடக்காதா? ஸோ அந்த பையன் மேல அவ்வளோ அக்கறை. அந்த பையன் கூடயே போறாரா இல்லையா? ஆனா எப்பயுமே பையன் கூடயே போக முடியுமா? அந்த ஸ்கூல் எல்லையை தாண்டியாச்சுன்னா யாருக்கிட்ட போயிடும் அந்த பையன்? டீச்சர் பொறுப்பு. கரெக்டா இல்லையா? அப்ப நானும் வந்து உட்காந்துக்கிறேன், பையன் கூட உட்காந்துப்பேன். நீ கிளாஸ் நடந்துக்க டீச்சர் அப்படி சொல்ல முடியாது. There's a restriction. கரெக்டா இல்லையா? அப்பாவுக்கு பிரிய இருந்தாலும் அப்பா அது வழி தான் போக முடியும், அதுக்கு மேல அப்பாவால போக முடியாது. கரெக்டா இல்லையா? இப்ப அம்மா குழந்தைய பெற்றுக்கிறாங்க. குழந்தை எங்க இருக்கு? வயிற்றுக்குள்ள இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு அம்மாவுக்கு தெரியுமா? வெளியில வந்தோடனே அழுதானா பால் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது குழந்தை யார் காப்பாற்ற முடியும்? கரெக்டா இல்லையா? ஸோ தெர் இஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன். அப்பாவால எப்பயுமே பையன் கூட இருக்க முடியாது, அம்மாவாலையும் எப்பயுமே பையன் என்ன பண்றான் அப்படின்னு வயிற்றுக்குள்ள பார்க்க முடியுமா? நோவே. டாக்டர் போய் கேட்கலாம், என்னாச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கரெக்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ வி ஆர் நாட் த ரியல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்கத்துல இருக்கலாம், இருந்தாலும் who is very close? யார் ரொம்ப க்ளோஸா இருக்கா? சூப்பர் சூப்பர். He is the supreme personality. He is the only one. No one can equal him. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா கூடயே வர. எப்ப வந்து நம்ம இந்த டிசைர் வந்துருச்சோ அப்பயே நம்ம என்ன பண்றோம்? இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துடுறோம். பௌதிக உலகத்துக்கு வரோம்னா நம்ம தனியா வரல. எப்படி ஒரு அப்பா வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக பையனுக்கு பின்னாலேயே வந்து வழி அனுப்புறாரோ அதே மாதிரி அவர் அந்த உலகத்திலேருந்து வரும்போது நம்ம கூடயே வந்துடுறாரு. பரமாத்மா வர்றாரு, நம்மளை விட்டு போறதே கிடையாது, அப்படியே கூட பாதுகாப்பாவே இருக்கிறார். எப்பயாவது நம்மளை பார்த்துருவானா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இஸ் சோ மெர்சிஃபுல். என்ன பண்ண எப்படி மெர்சிஃபுல் புரிஞ்சுக்கலாம்? எப்படி அவர் கருணை உள்ளவன்றதை புரிஞ்சுக்கலாம்? ஏகப்பட்ட அவதாரங்கள், ஒரு அவதாரமும் டிஃப்ரெண்ட் வேல வந்து எப்படி எல்லாம் இந்த பக்தர்களை நம்ம உலகத்துக்கு கூட்டு போகலாம், டீமான்ஷன் பக்தர்களை காப்பாற்றலாம், எப்படி இந்த உலகத்தோட அவங்களுக்கு புரிய வைக்கலாம், இதுக்காகவே இஸ் டேக்கிங் சோ மெனி அவதார். கரெக்டா? பர்த் கிடையாது, அவதார். கரெக்டா? இவ்வளவு அவதாரங்கள். இப்ப ரீசெண்டா கிருஷ்ணர் வந்தாரு. கிருஷ்ணருக்கு அப்புறம் யார் வந்தா? சைத்தன்ய மகாபிரபு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு சரணடைன்னு சொல்லிட்டாரு. சரோதரமான் பரிகஜ்ஜாமேகம் சரணம்ஜா அஹம் த்வம் சர்வகாமேவ்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதா. ஆனா எப்படி சரணடைன்னு சொல்லல, அதுக்காக திருப்பி ஒரு அவதாரமா வராது கௌரங்க மகாபிரபு. ஓகே, எப்படி சரணடையலாம்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதை சொல்லுங்கன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே அப்படி அர்ப்பணிக்கிறார். அவர் ரெண்டு கல்யாணம் பண்றாரு. இளமையான வயதுல வந்து குறவரம் மேற்கொண்டார், சன்னியாசம் வாங்கிறாரு. அப்பதான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உலகம் ஃபுல்லா கொடுக்கலாம், எல்லா மக்களுக்கும் போய் சேரும்னு நினைச்சு பண்றாரு. கிருஷ்ணரா இருக்கும்போது பகவத்கீதை கொடுக்குறாரு. தன்னுடைய நெருங்கிய நண்பனான அர்ஜுனனை ஒரு முட்டாளாக்குறாரு. கரெக்டா இல்லையா? இதெல்லாம் நமக்கு பாடம் சொல்லி தரதுக்காக பண்றாரு. கரெக்டா இல்லையா? பகவத்கீதை இஸ் நெசசரி ஃபார் அர்ஜுனா. அர்ஜுனா இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அர்ஜுனாவோட மூச்சு காத்துலயே கிருஷ்ணா தான் இருக்காரு. ஓகே, அவர் வந்து ஒரு இல்லூஷன் வந்து அவர் என்ன பண்றாரு? பகவத்கீதை சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கறதா சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனா வந்து எந்த மாயில இருக்காரு? அர்ஜுனா எந்த யோக மாயா. நம்ம இருக்கிற மகா. So Arjuna வந்து is never in Maya, is only yoga Maya. Okay, so இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன பண்றாரு? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாரு. So இதனால கிருஷ்ணா இஸ் a supreme friend. கிருஷ்ணன் கூட போய் சேர்க்கக்கூடிய பியூர் டிவோட்டிஸ் எல்லாம், வைஷ்ணவாஸ் எல்லாம், they are the real friends. ஓகே, அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா அவர் கிருஷ்ணர்கிட்ட நம்மளை வழிகாட்டி கூட்டி போறாங்க. ஓகே, அதனால பியூர் டிவோட்டிஸ் வந்து எப்பயுமே they don't differentiate anyone, எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் அப்படி கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே என்னது தான்? ஸ்பிரிச்சுவல் தான். ஓகேவா? அண்ட் இது ஒரு கிளாஸ் முடிச்சுக்கலாம், வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லை. அந்த புக்ஸையும் அவர்கிட்ட படிச்சுக்கோங்க எக்ஸாம் எழுதுனால. ஓகேவா? மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு வர கிளாஸில். இது 5.3. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிரிப்சுவல் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? வேதோட சம்மரின்னு சொல்லியிருக்கேன். அது என்னது? குரு
வேதாஸோட சம்மரி. Always remember Krishna. Always remember Krishna. Never Never forget Krishna. Because Krishna is a supreme friend. He is a supreme enjoyer. He is a supreme controller. He is a source of everything. அதனால நம்ம இதை எப்பயும் மறக்கவே கூடாது. ஓகே, ஸோ இதுவரை கிளாஸ் முடிச்சுக்கலாம். யார் யார் இது கேள்வி தான் கேட்கலாம், அதுக்கப்புறம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? அதாவது நம்ம சப்போர்ட் புரிஞ்சு அது பாயிண்ட் புரிஞ்சதுல, ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. இப்போ ஒருத்தருக்கு டிசீஸ் இருக்கு, ஒரு பையனுக்கு அவன் வந்து அந்த டிசீஸ்ல வந்து சில ஐட்டம் சாப்பிடக்கூடாது. அப்போ சாப்பிடக்கூடாது, சில ஐட்டம் சாப்பிடக்கூடாது இல்லையா? ஃபீவர் ரொம்ப சில ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி டயத்தில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இல்லை அண்ணன் தம்பியோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குறான். ஐயோ ரொம்ப ஆசைப்படுறான்டா, பாவண்டா அப்படி சொல்லி கொடுக்குறான். இஸ் இ ரியலி ஃப்ரெண்டு? இஸ் நாட் ரியல் ஃப்ரெண்டு. நமக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அம்மா வந்து என்ன பண்றாங்க, திட்டுறாங்க. நோ நோ திஸ் நாட், ஏன் கொடுத்த நடிக்கிறாங்களா இல்லையா? இது இப்போ கொடுக்க கூடாது, வியாதி அதிகமாயிடும், நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால நம்ம ஃப்ரெண்டு நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய வாண்டட் வந்து நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த நண்பன் மூலமா எனக்கு நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறோம். பட் why that is not given to you by Krishna? If it is really necessary, Krishna will give you. கிருஷ்ணா அப்ரூவ் பண்ணல, சித்திரிக்கிறது என்ன அப்ரூவ் பண்ணல, குழந்தைகள் அப்ரூவ் பண்ணல. அவன் அடம் பிடிச்சுக்கிறான். அப்புறம் அவனுக்கு புரியறதுக்காக அந்த குழந்தைய வந்து கொடுக்குறாரு. புரியுதா? ஸோ ரியல் ஃப்ரெண்ட் மீன்ஸ் ஒன் ஹூ டேக்ஸ் him to Krishna. He is a real friend. Other friends they only satisfy the wants. அதனால they are not real friends. Okay? அங்கீரா ரிஷி நாரதமுனி ரெண்டு பேரும். Question Akshaya Mataji. No material attachment is eternal. So, how to be detached from this material world and be attached to Krishna? No material, first line என்ன? No material attachment is eternal. So, how to be detached from this material world and be attached to Krishna? மெட்டீரியல் வேலை எப்படி டிட்டாச் ஆகலாம்? ஓகே, எப்படி கிருஷ்ணா மேல அட்டாச் ஆகலாம்? எப்படி ஆகலாம்? டிட்டாச்மென்ட் வந்து சாண்டிங் செய்யலாம். சாண்டிங், அப்புறம் கிருஷ்ணா புக்ஸ் படிக்கலாம். கிருஷ்ணா புக்ஸ், அப்புறம் கிருஷ்ணா சேவையில ஈடுபடலாம். சேவையில் ஈடுபடுறது, அப்புறம் எல்லாரும் மற்றவங்களாம் பிரசாதம் இதெல்லாம் பண்ணா டிட்டாச்மெண்ட் எப்படி வரும்? கரெக்ட் தான். அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வரும்? பிராக்டீஸ் வாட் யூ ஹேவ் டு பிராக்டீஸ்? டிவோர்ஸ் சர்வீஸ். கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். என்ன கரெக்டான சொல்லணும்? following the instruction of டிட்டாச்மெண்ட் எப்படி வரும்? ஐஐடிஎஸ் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா ஐஐடிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா ஹையர் டெஸ்ட் கிடைச்சா டிட்டாச்மெண்ட் வந்துடும். ஹையர் டெஸ்ட்னா என்னது? கிருஷ்ணருடைய சேவையில நம்ம ஈடுபடுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா டிட்டாச்மெண்ட் வந்துடும். ஓகே, எந்த விதமான ஆசைகளும் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆர்டிஃபிஷியலா விட முடியாது. பக்தி சேவையில என்ன பண்ணணும்னா அது எல்லாத்தையும் ஈடுபடுத்தணும். ஓகே, இப்போ ஒருத்தர் குழந்தை மேரேஜ் பண்ண ஆசை இருக்குன்னா தட் இஸ் நாட் ராங். அவர் என்ன பண்ணா அதையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி அந்த குழந்தைகளை கிருஷ்ணனுக்காக நான் வளர்க்குறேன், கிருஷ்ண பக்தியை வளர்ப்பேன். This is how the detachment comes. Detachment it is not like artificial detachment. இன்னைக்கு பார்த்தேன் சரி இன்னிலிருந்து நான் கிருஷ்ண பக்தை விட்டுறேன் எல்லாத்தையும், அப்படி கிடையாது. That way you will never get detached. The detachment comes when you center around Krishna. இது கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் அதனால இது பண்றேன், இது கிருஷ்ணனுக்கு பிடிக்காது அதனால என் ஃப்ரெண்ட் எனக்கு கிடையாது, அவன் ஃப்ரெண்டே கிடையாது. ஏன்னா அவன் வந்து எத்தேஸ்டி, கடவுள் நம்பிக்கை கிடையாது அவனுக்கு. மற்றபடி அவன் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப எனக்கு ரொம்ப நான் பிடிக்கும், என் கூட டான்ஸ் பண்ணுவான், நான் சொல்றதுலாம் கேட்பான். ஸ்டில் ஐ டோன்ட் லைக் ஹிம் பிகாஸ் he does not like Krishna. கிருஷ்ணனுக்கு பிடிக்காது, எத்தேஸ்டிக் ஃபெல்லோ. அந்த மாதிரி be detached from that person, attached to something which is dear to Krishna. ஒரு கார் மேல அட்டாச்மெண்ட் இருக்கலாம். எப்பனா இந்த கார் வந்து எல்லா பக்தர்களையும் எடுத்து போறதுக்கு யூஸ் ஆகுது, கிருஷ்ணனுடைய சேவையில் கிருஷ்ணா டெம்பிள் கொண்டு போறது, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறோம்,
இப்படி பண்ணாதான் டிட்டாச்மெண்ட் வரும். ஓகே, இந்த நாலேஜ் வந்தா மாத்திரம் தான் டிட்டாச்மெண்ட் வரும். அது என்ன நாலேஜ்? ஆன்மீக நாலேஜ் வந்தா தான் டிட்டாச்மெண்ட் வரும். அந்த ஆன்மீக நாலேஜ் எப்படி வரும்? சாண்டிங் பண்ண பண்ண சரதம் தேசாம் சரதயுக்தானாம் அதுதான் ததாமி புத்தியோகம் ஏனமாம் அபயாதிதே. அந்த நாலேஜை கிருஷ்ணா தான் கொடுக்க முடியும். நம்ம எப்பயுமே சாண்ட் பண்ண the detachment knowledge is given by Krishna. நம்மளால artificial detach பண்ண முடியவே முடியாது. Okay, detachment to material objects will not come that easily. It will come only when you chant continuously and engage in his service. கிருஷ்ணனுடைய சேவையில இருக்க தான் நமக்கு என்ன ஆகும்? டிட்டாச்மெண்ட் வரும். இது எப்படி ஒருத்தர் பசி நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப பசி அடங்கும். எப்படி பசி அடங்குச்சு தெரியும்? சாப்பிட என்ன தெரியுமா தெரியாதா? ஒருத்தர் ஃபீவர் இருக்குன்னா அந்த ஃபீவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறை, இந்த மருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைய தெரியும்ல. அதே மாதிரி நம்ம சேவையில ஈடுபதான் அந்த டிட்டாச்மெண்ட் வரும். If you are fully detached, that means you have become pure. Okay. Fair enough question. Fine, very fine. Detached ஆயிட்டாங்கன்னா they will come to Brahma Buddha stage. Brahma Buddha stage எப்படி இருப்பாங்க? நான் சொசைட்டி நான் சொசைட்டி எதுக்குமே லேமெண்டேஷன் இருக்காது, ஹாங்கரிங் இருக்காது. They will be always happy. If you are attached to someone, then you will be hankering, you will be lamenting. What will happen if I lose that? I am so attached to that, but I don't have it. Hankering. புரியுதா? அது எனக்கு கிடைச்சே ஆகணும். hankering. அது எனக்கு இருக்கு, என்னை விட்டு போயிடுமோ, lamenting. போயிடுச்சு, lamenting. Okay, so இதுவே இருக்காது actually. That means he is fully attached to Krishna. Everything belongs to Krishna. I am only his servant. நான் உடைய சேவகன் மட்டும்தான் அப்படின்னு ஃபுல்லா ரியலைஸ் ஆகி வேலை பார்க்குறாங்க இல்லையா? they will become perfect. அதுதான் பக்தி சேவைன்னு சொல்லுவோம். கிருஷ்ணா மட்டும்தான் சென்டர்ல இருப்பாங்க. எல்லா ஆக்டிவிட்டி கிருஷ்ணன் மையமா வச்சே பண்ணுவாங்க. அதுல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு கிடையாது. ஐயோ இது வேண்டாம் அப்படி கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம யாரும் எதையும் விடுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, சிகரெட் பிடிக்கிறான், ஓகே படிக்கட்டும், பட் அது சாண்ட் பண்ணுங்க. சாண்ட் பண்ண மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும், தேவையில்லாதெல்லாம் போயிடும். ஓகே, அது டிட்டாச்மெண்ட் போயிடும், அட்டாச்மெண்ட் போயிடும். ஓகே, டு அதர் திங்ஸ். ஹரே கிருஷ்ணா. பாயிண்ட்ஸ் ஆஸ்தி சொல்ல போறியா? அண்ணா சொல்லுவான். நான் சந்தோஷ் சொல்லுவேன். Krishna only can cut the four disease, birth, death, old age disease. ஆமா, பவலுந்தன கோவிதேதி. ஓகே, பவலுந்தன கோவிதேதினா he is plundering birth and death. கிருஷ்ணாவை ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, பவலுந்தன கோவிதேதி. யாருமா? நீயா? நம்ம என்ஜாய் பண்ணனும் திங்க் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா என்ஜாய் பண்ணாலும் கடைசில மாயா தான் நிறைய என்ஜாய் பண்ணும். மாயா சஃபரிங் கொடுக்குறாங்க. நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறோம், என்ஜாய் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறோம். அதெல்லாம் நமக்கு நிறைவேற்றும் போது என்ன ஆயிடுது? முதல்ல என்ஜாய்மெண்ட் கிடைச்சாலும் பின்னால் என்ன வருது? சஃபரிங் வருது. ஓகே, யாரு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அவங்களாம் எப்பவுமே அவங்களுக்கு எப்பவுமே பர்ஃபெக்ஷன் கிடைக்காது. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் டவுனா போயிட்டே தான் இருப்பாங்க. ஹாப்பினஸ் கிடைக்காது, பர்ஃபெக்ஷன் கிடைக்காது, சுப்ரீம் டெஸ்டினேஷன் கிடைக்காது. they will go down only. very good. ஆன்லைன்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. மெட்டீரியல் அஃபெக்ஷன் has restrictions. Krishna always comes with us and very close. அப்புறம் இந்த क्वेश्चन கொடுத்துக்க திருப்பி. அக்ஷயா. When we are doing devotional service, some material compulsory work is coming, and you are slightly lagging in devotional service. What is the solution? டிவோஷனல் சர்வீஸ்ங்கிறது ரேட் ரேஸ் கிடையாது. ஓகே, நம்ம பக்தி சேவை வரும்போது ஒரு மெட்டீரியல் வருதுன்னா அந்த மெட்டீரியல் நினைக்கக்கூடாது. மெட்டீரியல் நினைக்கக்கூடாது. we have to doubt it. இப்போ ஒரு பக்தி சேவை பண்ணும்போது ஒரு எக்ஸாம் அசைன்மெண்ட் நிறைய வந்துருச்சு, இல்லை எக்ஸாம் நாளைக்கு ஸ்கூல் எக்ஸாம் படிக்கணும். அப்போ அது மெட்டீரியலாக பார்க்கக்கூடாது. that I am working for Krishna only. Chanting, that time also you can think of Krishna. இதெல்லாம் நல்லா படிச்சு இதை படிச்சு முடிச்சு நான் ஒரு சின்ன வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு டியூஷனோ
இல்லை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ யூஸ் ஆகும் பின்னால. And because they are devotees, I will beget Krishna conscious children. I am working for Krishna conscious parents. நான் என்னுடைய மணியை வந்து டெம்பிளோட சேவையில் ஈடுபடுத்துறேன். அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிடும். That is called dowry. Okay. If you offer the result back to Krishna, then that is not material activity. Reactions கிடையாது. Inaction. நம்ம அது மெட்டீரியல் பார்க்கும்போது தான் தட் இஸ் பாதரிங் அஸ். அது ஒரு மெட்டீரியல் ஆக்டிவிட்டியாக வந்துருச்சு. இப்போ நான் அசைன்மெண்ட் பண்ணணும், கிருஷ்ணருக்கு நிறையா நான் சேன் பண்ணியிருந்தேன், இப்போ கிருஷ்ணரை பற்றி திங்க் பண்ண முடியலையே, இது இப்படி வந்துருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஆக்டிவிட்டிலையும் கிருஷ்ணரை பார்க்கணும். அதுதான் பிரபு அடிக்கடி சொல்லுவாங்க, காணாத கண்ணின் கைகளை காண வேண்டும். எல்லா இடத்துலையும் எல்லா டைம்லையும் பார்க்கணும். ஓகே, இந்த அசைன்மெண்ட்லையும் கிருஷ்ணரை பார்க்கணும். ஓகே, கிருஷ்ணர் அப்ரூவ் பண்ணி தான் இந்த டீச்சர் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது நினைக்கிறோம் நம்ம. ஆக்சுவலாக கிருஷ்ணா அப்ரூவ் பண்ணாமல் இந்த டீச்சர் கொடுப்பாங்களா? கொடுத்துருக்காங்க. சரி, இதை நான் யூஸ் பண்ணி இந்த அசைன்மெண்ட் நல்லா எழுதி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி நான் பெரிய வேலைக்கு போய் அந்த வந்து கிருஷ்ணர் தான் கொடுப்பேன் இப்படி நினைச்சிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்ட் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அதை விட்டு வெளியே போகக்கூடாது. ஐயோ இது மெட்டீரியல் கொடுத்தாங்களே, அசைன்மெண்ட் கொடுத்தாங்களே, அசைன்மெண்ட் படிக்கிறதா இல்லை 5 ஸ்லோகம் படிக்கலாமா, 10 ஸ்லோகம் கிருஷ்ணா பகவத்கீதையும் ஸ்ரீமத் பகவத்கீதையும் படிச்சிடலாம், எதுக்கு இந்த அசைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யூ ஹாவ் டு see Krishna's hands in that also. அதுதான் பக்கம். ஓகே, யூ ஷுட் நாட் pure devotees never see difference between matter and spirit, spiritual and material. அதனால நம்ம வந்து அதுலயும் கிருஷ்ணரை பார்க்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஓகே, எப்பயுமே நான் வச்சுக்கணும், வித்யா அவித்யா ரெண்டு இருக்கு. ஓகேவா மாதாஜி? வித்யா அவித்யா. வித்யா வேணும், அவித்யா வேணும். வித்யா என்னது? பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், ஹரே கிருஷ்ணா மந்த்ரா. அவித்யா என்னது? நம்ம ஸ்கூல் ஸ்டடீஸ், என்னென்ன ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறோமோ அது அவித்யா. ரெண்டுமே வேணும். டோன்ட் திங்க் ஐ டோன்ட் நீட் அவித்யா அப்படி நினைக்க கூடாது, தவறு. அந்த அவித்யாலையும் கிருஷ்ணரை பார்க்கணும். ஓகே, அந்த இதுலயும் நம்ம சிறப்பா இருக்கணும். வித்யா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுலயும் சிறப்பா இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஓகே, ஒன்றை ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றை பார்க்கறதோ இல்லை இதுக்கு டைம் கிடைக்கலையே நான் இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே, அது தவறு ஆக்சுவலா. ஓகே, இந்த ஒரு பொசிஷன்ல கிருஷ்ணா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, கிருஷ்ணா இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு உன்னதமான நண்பன் வந்து இன்னொரு நண்பனுக்கு தான் தவறு இழைப்பாரா, தீங்கு இழைப்பாரா? இழைக்க மாட்டார். அவனுக்கு தெரியாதா சந்தோஷ் இந்த இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துல தட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் சந்தோஷ். இந்த இடத்துல இருக்கிறதா நல்லது. அதனால நமக்கு அது வர்றது கரெக்ட் தான். அதுல கிருஷ்ணனுடைய கைகளை பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த எலிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகேவா? நம்ம அடுத்த தளத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்மளுடைய முயற்சினால கிடைக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த எலிவேஷன் வரும். அப்போ நம்ம முன்னேறிக்கலாம். ஆர்டிபிஷியலா நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம வந்து நினைக்கிறோம் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நார்மல் மெட்டீரியல். ஆனா கிருஷ்ணர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மெட்டீரியல் ஹெல்ப் பண்ணுவான். அவன் எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? அந்த டிசீஸ் பர்சன் சொன்னேன் இல்லையா, அவனுக்கு எது ஒத்துக்காதோ அவங்க அம்மா கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்? ரொம்ப கஷ்டப்படுறான் ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றான், கோல்டு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கொடுப்பான். கரெக்டா இல்லையா? அம்மா திட்டுவாங்களா மாட்டாங்களா? கோல்டு ஏறும்ல. Like that, the only friends are fulfilling the wants. Unnecessary desires வந்து fulfill பண்றதுனால the problems only increase. Like Draupadi கிடையாது. That this is அந்த சொன்ன பாயிண்ட்ஸ்க்கு அந்த இத சொல்றான். கிருஷ்ணா தான் ஹெல்ப் பண்ணுவாரு. Like Draupadi ஹெல்ப் பண்ண மாதிரி. ஓகே, அடுத்த பாயிண்ட். அப்புறம் என்கேஜ்மென்ட் வந்து பியூரிஃபிகேஷன், என்டாங்கிள்மென்ட் வந்து என்ஜாய்மென்ட். என்ஜாய்மென்ட் வந்து என்ஜாய் பண்ண எப்படி இந்த ஒரு சிலந்தி வலையில போய் ஒரு பூச்சி மாட்டிக்கிறதோ, எவ்வளவுக்குள்ள வெளியே வர ட்ரை பண்ணுமோ அவ்வளவுக்குள்ள சிக்கிக்கிறோம். அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணோம். உள்ள போய் காலை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான். அப்படியே எக்ஸ்பேண்ட் நம்மள அப்படியே உள்ள போய் அவ்வளவுதான் முடிஞ்சு. யூ ஆர் சீல்டு. இட் இஸ் இம்பாசிபிள் டு கம் அவுட். ஓகே, ஆனா என்கேஜ்மெண்ட் என்ன ஆகும்? சாதனை பண்ண நம்ம பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஹர்னி. கிருஷ்ணா வந்து ரொம்ப கம்பேஷனேட். பிகாஸ் வந்து அவன் வந்து நிறைய அவதாரம் எடுத்து நான் இருக்கிற சோர்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட். அண்ட் ஹி இஸ் வித்தின் us also. ஆல்வேஸ் அக்கம்பனியஸ். எப்ப நம்ம பாப்பாரு
கரெக்டா இல்லையா? ஆல்வேஸ் இட் த சேம். Two birds are sitting in the same tree. தெரியுதுல? One bird is eating the fruits of the tree. Another bird is watching. பாருங்க மறக்க கூடாது. ஓகே? ஆன்லைன் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லிடு. ஒரு பாயிண்ட் சொல்லி அப்புறம் போய் நம்ம சொல்லுங்க. இவங்க அக்ஷயா மாதாஜி. யாரும் சொல்லல அக்ஷயா மாதா வேற யாராவது சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு சுபா நிறைய கீதா மாதாஜி ஒரு பாயிண்ட் எல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்லி சொல்லுங்க. always remember Krishna, never forget. சூப்பர் பாயிண்ட். வெரி குட். இது அக்ஷயா மாதாஜி. Whoever neglect the spiritual rules and the instructions, they don't get happiness, perfection and supreme destination. ஓகே. வேற மாதாஜி. சுபா மாதாஜி. Chanting Prashadam is topmost rule. Krishna will give us all knowledge when we are in his service. When you say, I will eat only Prashadam, that means you are 100% surrendered. இது சின்ன நம்ம கையில தான் சமைக்கிறது. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. சாப்பிடுறது நம்ம இஷ்டம் தானே. இது இந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரண்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. வேற மாதாஜி பாயிண்ட். கீதா மாதாஜி. கீதா மாதாஜி போடுங்க. வேற யாரும் போடலையா? சுசிதா மாதாஜி. சுசிதா மாதாஜி ஜாயின் பண்ணாங்க. மீரா போடல. கீதா மாதாஜி. கீதா சாரதா மாதாஜி. சாரதா மாதாஜி. ஸ்வேதா மாதாஜி. ஸ்வேதா மாதாஜி. சரி. மாதாஜி சரி ரூல் கொடுத்து முடிச்சிடலாம். வேற இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்லு. அப்புறம் அவ்வளோதான். பாடிக்கு வந்து ஃபுட் வாட்டர் ஏர்ல வேணும். ஆமா. ஆனா சோலுக்கு எதுவுமே தேவை. சோலுக்கு எதுவுமே கிடையாது. டிமாண்டே கிடையாது. ஓகே. ஏன்னா சோல் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. ஓகே. கண்ணி அவ்வளவுதானே? முடிச்சிடலாமா? நிறைய இருக்கு. அது போக முடியாது. அங்கீரா ரிஷியும் நாரத ரிஷியும் வந்து டிவோட்டிஸ். they are real friends. Vaishnavas. Okay. நமஸ்தே சொல்லலாம். கிளாஸ் முடிச்சிடலாம். நமஸ்தே நமஸ்தே மாயா நாளைக்கு வந்து 10:30 மீட் பண்ணலாம். திருப்பி அடுத்த வாரம் கிளாஸ்ல 5.4 லெசன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna.